ஸ்டேஜில் இருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் கார்த்திகேயா பிரதர் வாழ்த்துக்கள். நான் நிறைய வாட்டி உங்களை ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்ங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் சார் சுதீப் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், ரன், அது RANN வித் அமிதாப் சார் இல்லை. அது பார்க்கும்போது யார் இது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இது ட்ரெய்லருடைய கடைசி ஷாட்லேயும் அதே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது சார், சூப்பராக இருந்தது. ஈகால உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். ஏன்னா ராஜமௌழி சாருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஈங்கிற அந்த விஷயத்தெலாம் தாண்டி அந்த படத்தில் ஹீரோவும் நீங்கள் தான், வில்லனும் நீங்கள் தான். ஒரு ஹீரோக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும், காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்தில் மிரட்டியிருந்தீங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர். நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு காரணம் தானு சார். நான் வந்து 2020 ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் படமே பண்ணல. இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், இந்த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சுருக்காருன்னா அது தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்ட மொமெண்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்கிற விதம், அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ளே ஒரு எனர்ஜி கொடுத்துட்ருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார், தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார்னு சொல்லுவாங்க. நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும் பொழுது சரி அதை சொல்லிகிட்டு இருந்தார். வேறு சில காரணங்களால் அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல. நான் அவர் கம்பெனிலேருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்ணுறேன். அப்போவும் யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்தேங்க, உங்கள் கதையை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமும் எனக்கு எப்போவுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டுருக்கு, படம் சூப்பராக பண்ணப்பா, நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ரொடியூசர். அவர் இஸ் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், இஸ் அ ரைட்டர், இஸ் அ டைரக்டர், இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஸ்டோரி டெல்லர், இஸ் அ மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டர். அவருக்குள்ளே அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறதே வந்து அவர் கூட நான் நெருங்கி பழகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கதை பிடிச்சிருச்சுன்னா, ஒரு டைரக்டர் சொன்ன கதை பிடிச்சிருச்சுன்னா, அந்த கதையை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன வேணால் பண்ணுவார், எவ்வளோ உழைப்பு போடுவார். நம்மளை விட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அந்த கதைக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ அவருடைய ஒரு மீட்டிங் விஷயமா போகிறோம் அப்படின்னா, அந்த ஃப்ளைட் டிக்கெட் கூட அவர் மொபைல்லேருந்து தான் வரும். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவார், தம்பி இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது உனக்கு ஃப்ளைட்டு, உனக்கு நான் எந்த டிக்கெட் புக் பண்ணட்டும், ரிட்டர்ன் எது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே கோஆர்டினேட் பண்ணுவார். சினிமா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. மிகப்பெரிய உழைப்பாளி. நீங்கள் சண்டே போனால் கூட அவரோட ஆஃபீஸில் நீங்கள் அவரை பார்க்கலாம். டெய்லி காலையில் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பார்க்கலாம், ஈவினிங் நைட்டு 10:30 11 வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார். டெய்லி கதை கேட்கணுமா கதை கேட்பார். எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அந்த சினிமாவை பேசி அவர் பண்ணுற படங்களை அவர் செதுக்கிற விஷயம் அவ்வளோ பிடிக்கும் சினிமானா அவருக்கு. நானும் அவரும் இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க அவர் எப்படி ஒரு படத்தை மார்க்கெட் பண்ணுவார்னு. நான் அவருக்கு சொன்ன கதை பிடிச்சி போய் அது ஒரு ஆக்டருக்கு சொல்லி அவரும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நாளில் அந்த படத்தை அவர் எப்படி லான்ச் பண்ணணும்னு நினச்சிருந்தாரு, எந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நடிகர் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்னை விட பயங்கர சந்தோஷமாக ஒரு குழந்த மாதிரி, தம்பி பண்ணுறோம்ப்பா, அதை செய்கிறோம்ப்பா, இதை செய்கிறோம்ப்பான்ட்டு அந்த கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவ்வளோ ஆசையாக இருந்தார். எதிர்பாராத விதமாக நடக்கல, பட் கூடிய சீக்கிரம் எங்கள் காம்பினேஷனில் வேறு படம் 100% நடக்கும். இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர். ஸோ அவருக்காக விஜய் கார்த்திகேயா உங்களுடைய அர்ப்பணிப்புக்காக சார் எல்லாருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. மிக்க மிக்க நன்றி.